முதலியோ ஒருவேளை சேவல்பட்டு பங்களாவுக்கு சென்று சேவலுக்கெல்லாம் தீனி வைத்துக் கொண்டிருந்தாலும் இருப்பாள். இதோ நானே சென்று அழைத்து வருகிறேன், அதை சீக்கிரமாக. கண்ணை தேட கிடைக்காத என் மனைவி வெள்ளையம்மா ஆருயிரே, எனக்கு தேட கிடைக்காத திரவியமே சேதுபதி மகளே ஓடிவமா, கண்ணே சேதுபதி மகளே ஓடிவமா. ஆனால் இதோ என் ஆயுர்கால வெள்ளையம்மலை எதிர்பார்க்கின்றேன். இன்னும் வரக்கான ஜன்மனாவி எதிர்பார்த்து நிற்கின்றேன் பாதர்வல்ல. हल 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 देवी तिरुमल मधुரை மீனா செந்திருமால் வருகன் தக்கையரே செந்திருமால்
ஓசை அளவென்று ஒலிக்க இந்த அலங்கார மேடையில் இவ்வுலகம் முழங்க அள்ளும் பகலும் அயராத உழைத்து வரும் எனது அருந்தமிழை கற்ற அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் பிறந்தது ராமநாடு ராமநாடு ராமநாடு. அம்பிகை நானே பிறந்தது ராமநாடு எனது சாமி பிறந்தது வல்லநாடு சாமி பிறந்தது வல்லநாடு. தங்க பிறந்தது தங்கம் பிறந்தது ராமநாடு எனது சிங்கம் பிறந்தது வல்லநாடு சிங்கம் பிறந்தது வல்லநாடு. பூமி புகழுமா அழகு பூமி புகழுமா ராமநாடு பொன்னுச்சாமி மகள் வெள்ளையம்மாள் பொன்னுச்சாமி மகள் வெள்ளையம்மாள். நாடு பாஸ்கரன் சேதுபதி பெற்றெடுத்த எனது சங்கரையே. நாடு பாஸ்கரன் சேதுபதி பெற்றெடுத்த பத்தான செல்வி நான் வெள்ளையம்மாள் பத்தான செல்வி நான் வெள்ளையம்மாள். கணவர் எப்ப வருவாரோ வருவாரென்று எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மாள் எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மாள். அவர் வருவார் வருவாரோ என்று சொல்லி வல்லவினானவே பாஞ்சையிலே வல்லவினானவே பாஞ்சையிலே. இருந்தாலும் அன்மனை வணங்கிவிட்டு அதற்கு பின்பு கணவர் எதிர்பார்ப்போம். கொல்ல. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் தருவாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா. அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் தருவாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா. அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா. கரகம் எடுத்து ஆடி வந்தோ எங்கள் காணிக்க செயலுக்கு
சேதுபதி மகள் வெள்ளையம்மாள். நான் ஒரு நாள் அந்த மேல் மாடியில் சிக்குணர்த்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது பாஞ்சை சிறைமிட்டி வந்த ஒரு போர் வீரர் வழிமர்க்கமாக வந்தார். அப்பொழுது அவர் மீது ஆசைப்பட்டு, ஆகா, இப்படிப்பட்ட வீரர் எங்கும் இல்லை என்று எண்ணி அவர் பின்தொடர்ந்து சென்று வந்து அவரை வழிமறித்தேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஏ பெண்ணே, ஏன் என்னை வழிமறிக்கிற என்று கேட்டார். அதற்கு நான் தெரிவித்தேன், சாமி, அவஸ்தனை கட்டி ஆளுதை விட இந்த சமத்தனை கட்டி சாவது மேல் என்று எண்ணி அவர் பின்தொடர்ந்து சென்று வந்தேன். அப்பொழுது எனது மாமன்மார்கள் என்னையும் எனது கணவரை பஞ்சைக்கு அழைத்துச் சென்று எனக்கும் எனது கணவருக்கு திருமணம் முடித்து பற்பல சீர்வரிசைகள், மாட மாளிகை, கோடை கோபுரங்கள் அத்தனை உணவு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எனது கணவருக்கு வல்லூரி சேவலை பரிசாம் கொடுத்து எனக்கு கண்ணீரை சேவலை பரிசாம் கொடுத்து எங்களை வல்ல நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்களது திருமணம் முடிந்து 6 மாத காலமாகின்றது. அன்று இருந்து இன்று வரை எனது கணவர் இந்த வல்ல நாட்டில் ஒரு சிற்ற அரசனாக வாழ்ந்து வருகின்றார். வாரதோறும் வெள்ளிக்கிழமையானால் முள்ளிப்பட்டி முத்தப்பனாக்கருடன் சேவல் பொறுக்கு செல்வது வழக்கம். இன்று வெள்ளிக்கிழமை சேவல் கொட்டாரம் சென்று சேவலுக்கெல்லாம் இரவைத்துக் கொண்டிருந்தேன். கணவர் அளித்த செய்தி கேட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். கணவர் எதிர்பார்ப்போமா? குயிலே, கவி குயிலே, யார் வரவே தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலே, கவி குயிலே, யாரை என்னை பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? குயிலே, கவி குயிலே, யார் வரவே தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலே, கவி குயிலே, யாரை என்னை பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? குயிலே, கவி குயிலே, யார் வரவே தேடுகிறாய்?
பாத சரணங்கள் செய்ததினால் பல்லாண்டுகள் அம்மாய் வாழ்ந்திருப்பி கண்ணே பல்லாண்டுகள் அம்மாய் வாழ்ந்திருப்பி கோடி சரணமே கண்ணே கோடி சரணமே கண்ணே கோடி சரணங்கள் செய்ததினால் கோடாண்டு காலமாய் வாழ்ந்திருப்பி கண்ணே கோடாண்டு காலமாய் வாழ்ந்திருப்பி சுவாமி வணக்கம் சாமி. கண்ணே வெள்ளையம்மா சாமி கோடி 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 சரணங்கள் செய்தீர்கள் கோடாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் கண்ணே அப்படியாகட்டும் சாமி. எழுந்திருப்பாய் சாமி இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை சேவல் கொட்டாரம் சென்று சேவலுக்கெல்லாம் இரவித்துக் கொண்டிருந்தேன் சுவாமி. தாங்கள் அழைத்த செய்தி கேட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். தாங்கள் அழைத்த காரணம் கண்ணே வெள்ளையம்மா சுவாமி. என்னை பிரிந்து ஒரு வினாடி கூட இருக்க மாட்டாய் அல்லவா ம், இன்று ஏனோ இவ்வளவு காலதாமதம் சேவல் கொட்டாரம் சென்றிருந்தேன் சுவாமி. சேவலுக்கெல்லாம் தீனி வைத்துக் கொண்டிருந்தேன் என்று தெரிவிக்கின்றாய் ஆமாம் சாமி. கண்ணே வெள்ளையம்மா சுவாமி இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா உண்மைதான். அந்த வெள்ளிப்பேட்டை கம்பளத்தர்களும் நம்ம எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பார்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும் சேவல் போர் தொடுக்க வேண்டும் சாமி? அதற்கு முன்பதாக இன்று நமது திருமண நாள். நந்தவனம் செல்ல வேண்டும், ஆடிப்பாடி விளையாட வேண்டும். அதற்கு பின்பு தாங்கள் சேவல் போருக்கு சென்று வர வேண்டும் சாமி. அப்படியாகட்டும் கண்ணே. இதோ தந்தையர்கள் அமைத்துக் கொடுத்த நந்தவனம் எவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றது பார்த்தாய் அல்லவா புறப்பட போகலாம். கண்ணே தேக்க நல்ல பாருமாடி பாருமாடி கண்ணே பாருமாடி கண்ணே தெங்கடலே நந்தவன நந்தவன நந்தவன